அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, பொரி உப்புமா. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பொரி உப்புமா செய்கிறதுக்குன்னு இன்றைக்கி ஒரு பவுல் ஃபுல்லாக பொரி எடுத்திருக்கேன். இது கர்நாடகா ஸ்பெஷலுங்க. யூஸ்வலாக நம்ம ஊரில் கிடைக்கிற பொரி கொஞ்சம் மொந்தமாக இருக்கும். இது கொஞ்சம் போரஸாக இருக்கும், நல்லா பொறுன்னு இருக்கும். இந்த பொரி வச்சு தான் நம்ம இன்றைக்கி பொரி உப்புமா செய்ய போகிறோம். உங்களுக்கு கர்நாடகா பொரி கிடைச்சதுன்னா அதில் செய்யுங்க, இல்லைன்னா யூஸ்வலாக நம்ம ஊரில் கிடைக்கிற பொரி வச்சே செய்யலாம். ஒரு பெரிய பவுலில் இந்த பொரியை மாற்றிட்டு இந்த பொரி மூழ்கிற அளவுக்கு நம்ம நல்லா தண்ணி விட்டு இந்த பொரியில் இருக்க அழுக்கெல்லாம் அலசி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வச்சிடாதீங்க, சொதன்னு போயிடும், கரைஞ்சி போயிடும். பொரி தண்ணியிலே கரைஞ்சி போயிடும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த பொரியை ஃபுல்லாக நல்லா தண்ணியில் அலசிட்டு வடிகட்டியில் எடுத்து வடித்து வச்சிடலாம். ஏன்னா மண்ணில் தான் பொரி போட்டு வறுப்பாங்க. அந்த மண்ணெல்லாம் அந்த பொரியில் ஒட்டி இருக்கும். நம்ம அலசி எடுக்கும்போது அந்த மண்ணெல்லாம் வந்துடும். கொஞ்சம் சாஃப்டாகவும் ஆகும். பொரி சாஃப்டாகிடும். அதனால தான் இது அலசுறது. அலசிட்டு அந்த தண்ணி அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பொரியை மட்டும் எடுத்து சல்லடையில் போட்டுக்கோங்க. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அந்த பொரி கூட மண்ணும் ஒட்டிக்கிட்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சுத்தமாக எல்லா பொரியும் நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் தண்ணியில் பொரி ஊறுச்சுன்னா சொதன்னு தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சி போயிடும். நம்ம உப்புமா செய்யும்போது உதுராக வராமல் கொலன்னு ஒரு சாதம் குழஞ்சி வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி வந்துடுங்க. பாருங்கள், தண்ணியில் இவ்வளோ அழுக்கு இருக்குது. இப்போ இதை தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு 1/2 ஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்து, தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பு, இது ரெண்டும் செவக்க வறுத்து வரணும். கடலைப்பருப்பும் உளுந்தும் வறுப்பட்டு வாசம் வரணும். அதுக்கப்புறமா ஒரு இனுக்களவுக்கு கருவேப்பிலையும், காரத்துக்கு நான் இப்போ 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் பெருசாக 2 எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன தக்காளி அளவு எடுத்து பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சு இந்த வெங்காயத்தோட கலந்து வரணும். தக்காளி வதங்கிறதுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பொரியில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஆட் பண்ணியிருக்க வெங்காயம் தக்காளி மசாலுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக போட்டால் கச்சாப்பில் ஆகிடும். நான் 2 பச்சை மிளகா தான் போட்டேன். அதனால் காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகாய் தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா சுருளாக வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழ சாறு எடுத்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு கலந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்காமல் அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச பொரி ஆட் பண்ணிக்க போகிறோம். பொரி பாருங்கள், நல்லா உதுராக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப ஒன்றோட ஒன்று ஒட்டி நொல்லுன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி உதுராக இருக்கணும். இதை சூடு பண்ணுற அளவுக்கு நம்ம மசாலெலாம் கலந்து வர்ற அளவுக்கு நீங்கள் அடுப்பில் வச்சு பிரட்டி விட்டிங்கனாவே நல்லா வந்துடும். கரெக்டான பதத்தை ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா பொரி உடையவே உடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ கிளறினாலும் பொரி அப்படியே முழுசாகவே இருக்கும். பார்த்தா சாப்பாடு உதுராக இருக்க மாதிரியே இருக்கும். கடைசியாக வாசத்துக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா பிரட்டி விட்டு எடுத்து சர்வ் பண்ணலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வர்றப்போ கொடுக்குறக்கு டிஃபனுக்கு இந்த மாதிரி சமயத்தில் இதை செய்யும்போது ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே சமயம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சர்வ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். குயிக்காக செய்யக்கூடிய இந்த பொரி உப்புமாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக அதே சமயம் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குயிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 பவுல் அளவுக்கு பொரி எடுத்தேன். பொரி வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால தண்ணியில் போட்டால் அளவு குறைஞ்சிரும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்த அந்த 1 பவுல் அளவுக்கான பொரி 3 போர்ஷனுக்கு பெரியவங்க தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு கிடைக்கும். நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூ 1 போர்ஷனுக்கு உண்டான வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.